காணப்படுற வண்டிக்காய் வந்து இப்போ தான் வந்து சிறிதாக சின்ன வண்டிக்காய் கண்டு வச்சிருக்கேன். இப்போ இது வந்து அமுதன் நெல் தோட்டம், மட்டையில் அமுதன் நெல் தோட்டம்னு சொல்கிறது. அவற்ற வண்டிக்காய் தோட்டம் தான் இது. வாங்கோ அவற்ற தோட்டத்தை வந்து நெல் விதைக்கிறதுக்கு தயாராகி கொண்டு வருது. ஒரு சில வயல்கள் மட்டும், அதாவது வந்து உயரமான புட்டித்தரையில் இருக்கிற வயல்கள் மட்டும்தான் வந்து வெண்டி, சில பயிர்கள், இப்போ பூசணி அது மாதிரி பயிர்கள் வச்சுட்டிங்கன்னா மற்ற இடம் எல்லாம் வந்து நெல் விதைக்கிறதுக்கு தயாராகி கொண்டு வருது. 20 நாள் ஆச்சு. 20 நாள் ஆச்சு வண்டி வச்சு. இது எப்போ காய்க்கிற இடத்துக்கு வரும்? ஒரு 20 நாள் 20 நாளையில் 45 நாள் தானே. 45 நாள் பயிர். இப்போ தெரியாத வெயில்கள் இதுகள் அதால் கொஞ்சம் தொடங்கி செல்லும். இன்னொரு 45 நாளையில் இந்த வண்டி வந்து கத்தி விட்டு கிடாக்கு, நிலத்தை பண்படுத்தி விட்டு கிடாக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இஞ்செல்லாம் வந்து எல்லாம் புழுதாச்சு. இது வந்து இப்போ மழை பெய்யாத டைம் உழுவுறன்னு வந்தால் மேலே எடுக்கிற புல்லுகள் வந்து புல் வந்து எல்லாம் செத்துரும். அப்போ உழுது விட்டால் வந்து புல் செத்துரும். அதுக்கு பிறகு புல் முளைக்கிற தன்மை வந்து குறைவாக காணப்படும். அதால் தான் வந்து மழை பெய்கிற ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். யாராவது சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நான் எங்கே நிற்கிறேன்டா, மட்டிவில்ல நிற்கிறேன். மட்டிவில்ல வந்து தோப்பலங்க என்ற இடத்துல, அது வந்து கொட்டமரத்தடி தோப்பலங்க என்ற இடத்துல கொட்டமரத்தடி வயலில் தான் நிற்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படி வைக்கிறேன். கொஞ்சம் தூரத்து தான் தண்ணீர் வச்சிருக்கிறேன், மிச்சம் தண்ணி நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா மற்ற பக்கம் நெல் விதைக்கிறதுக்கு வயல்கள் தயாராகி கொண்டு வருது. வேற ஒரு பயிரும் வைக்காமல் நெல் விதைக்கிறக்காண்டி இப்போ எல்லாம் உழுது தரையை வந்து பண்படுத்தி விட்டு கிடாக்கு, நிலத்தை பண்படுத்தி விட்டு கிடாக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இஞ்செல்லாம் வந்து எல்லாம் உழுதாச்சு. இது வந்து இப்போ மழை பெய்யாத டைம் உழுவுறன்னு வந்தால் மேலே எடுக்கிற புல்லுகள் வந்து புல் வந்து எல்லாம் செத்துரும். அப்போ உழுது விட்டால் வந்து புல் செத்துரும். அதுக்கு பிறகு புல் முளைக்கிற தன்மை வந்து குறைவாக காணப்படும். அதால் தான் வந்து மழை பெய்யறதுக்கு முன்னுக்கு வந்து ஒரு உழுவுறவே. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இதெல்லாம் வந்து பைத்த வண்டி கொஞ்சம் பச்சிருக்கணும். அதெல்லாம் வந்து காய்ச்சி போகிறது கட்டம் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 வண்டிக்காய் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து முறால் வயலுக்கு வந்து தண்ணீர் வச்சு விட்ருக்கார். வாங்க அவர் என்ன வச்சிருக்காரு போய் பார்ப்போம். மக்களை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் வந்து இதெல்லாம் வந்து நெல் விதைக்கிறக்காண்டி வயல் உழுது குப்பை பறிச்சு கிடாக்கு. இது இங்கே எட்டு பறிச்சு கிடாக்கு. இது வந்து நெல் விதைக்கிறதுக்கு வந்து வயலுக்கு வந்து எருக்கள் போடுறது, அது பறிச்சு கிடாக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்தியாவில் வந்து சணல் விதைச்சிருக்கணும். அது விதைச்சி வந்து எப்படியும் ஒரு 3 மாதத்துக்கு கூட வரும். இனி வந்து வெட்டுற கட்டத்துக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். சொன்னால் அந்த சணல் வந்து காற்றுக்கு சத்தம் வந்து அப்படி கேட்குது. கொண்டே பாருங்க, காற்றுக்கு அப்படி சத்தம் கேட்குது. எல்லாம் கொளுத்திருக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும். வந்து இது வந்து அந்த பழுத்து வந்துட்டு இப்படி இந்த சத்தம் வந்துச்சுன்னா வெட்டுற பேர் வந்துட்டு. இதுக்கு வந்து சனக்கொட்டை எடுத்து வைக்கலாம். சில பேர் வந்து இந்த சணலை வந்து பூத்து கொண்டு வரைக்கே அப்படியே ரொட்பீலர் அடிச்சு விடுறது என்று சொன்னால் அது வந்து நிலத்துக்கு வந்து பசலையாக இருக்கும். அதுக்காண்டி வந்து அப்படியே அடிச்சு விடுறது. இது வந்து சனக்கொட்டை வந்து இப்போ அடுத்த போது விதைக்கிறதுக்காண்டி இதை நீ அடிச்சு எடுத்து வைக்கணும். நிறைய கிடக்கு சனக்கொட்டை. தோப்பலங்க பெரும்பாலான வயல்கள் வந்து இப்போ வந்து நெல் விதைக்கிறதுக்கு தயாராகி கொண்டு வருது. ஒரு சில வயல்கள் மட்டும், அதாவது வந்து உயரமான புட்டித்தரையில் இருக்கிற வயல்கள் மட்டும்தான் வந்து வெண்டி, சில பயிர்கள், இப்போ பூசணி அது மாதிரி பயிர்கள் வச்சுட்டிங்கன்னா மற்ற இடம் எல்லாம் வந்து நெல் விதைக்கிறதுக்கு தயாராகி கொண்டு வருது.
இஞ்சால பார்த்தீங்கன்னா இது வந்து வண்டி வச்சிருக்குது. அப்படி நிற்கிறது பெரிய வண்டி அப்படி இருக்குண்டு வண்டி காய்ச்சிருக்கண்டு வந்து தோட்ட உரிமையாளர் வந்து இங்கே பெரிய போட்ட ஆரம்பிக்கிறேன் காணவில்லை. வந்து பெரிய ஒரு வண்டி தோட்டம். எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒவ்வொரு நாளும் விடிய வெள்ளனை வந்தால் வந்து இங்கே வந்து வண்டிக்கு வந்து 1000 பார்க்குறேன். மிஞ்சாலயம் வந்து ஒரு பூசணி தோட்டம் தான் வச்சுக்கேன். மிஞ்சால நேராக போனோம்டா அதுலேயும் வந்து ஒரு பூசணி வச்சு தண்ணி இறைப்பு நடக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்கன்னா நம்ம கலைஞால வந்து வண்டி வந்து வச்சிருக்கணும். அதெல்லாம் வளர்ந்த பெருசாக நிற்கிற வண்டியை பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ தான் வண்டி வந்து கண்டா வச்சிருக்கணும் பாருங்க. இது வந்து இப்போ விடிய அதிகாலையில் வந்து தான் இதுக்கு வந்து நீர் வந்து பாய்ச்சிருக்கணும். ஈரத்தன்மை இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். எப்படி இருக்கணும் நேருக்கு ஒரு பாத்தி அடிச்சு அப்படி வச்சிருக்கணும். இதை நீங்கள் பார்வையிடணும்னு சொன்னால் மட்டில் தோப்புலங்க இருக்கிற கொட்டமரத்தடி வயலுக்கு வந்தீங்கன்னா இந்த வண்டி தோட்டத்தை வந்து நீங்கள் பார்வையிட முடியும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கீரை போட்டிருக்கேன். கீரை இது வந்து இப்போ தான் சின்னதாக இருக்குது. நீங்கள் வளர கணக்காக இன்னொரு மாதம் 1.5 மாதத்துல இதை வந்து பிடுங்கி சந்தைக்கு கொடுக்கலாம். வெட்டு தேவைக்கும் எடுத்துக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வண்டி தோட்டத்துக்கு அருகாமையிலே நீத்துக்காய் வந்து இருக்குது. இது வந்து காய்ச்சி ஓய்வடைகிற கட்டத்துக்கு வந்துட்டு இது வந்து இப்போ காய்ச்சி ஓய்வடைகிற கட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து கைவிடப்பட்ட நிலையில் இருக்குது. நீத்துக்காய் இருக்குது. ஆனால் வந்து பெரும்பாலும் இதுக்கு வந்து பிடுங்குறையில் நினைக்கிறேன். எல்லாம் வந்து வண்டு அடித்த மாதிரி அதிக நிலையில் காணப்படுது. பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்க எப்படி இருக்குண்டு. இதெல்லாம் வந்து நீத்துக்காய் கிடாக்குது. ஆனால் எல்லாம் வண்டு அடித்து அழுகி நிலைக்கு வந்து வண்டி தோட்டத்துக்கு பக்கத்தில் அந்த நீத்துக்காய் தோட்டம் இருக்குது. சரியான காத்தா இருக்கு மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே இங்கே வந்து நாங்கள் வந்து வண்டி தோட்டத்துக்கு தான் போகிறோம். அதாவது அதில் வந்து செல்வராயன் என்ற வண்டி தோட்டம் ஒன்று இருக்குது. அவருடைய தோட்டத்துக்கு தான் போக போகிறோம். உங்களுக்கு இதில் வந்து தண்ணி இறைச்சி வண்டிங்கன்னா இன்னும் தண்ணி இறைச்சி முடியலையா. வாங்க தொடர்ந்து அங்கே போய் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா மக்களே இது வந்து மட்டையில் வந்து நகுலநீர் தோட்டம் வெண்டிக்காய் தோட்டம். பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து தண்ணி இறைச்சி இருக்காருங்க அப்படி இருக்குண்டு. இப்போ தான் வந்து தண்ணி இறைச்சிருக்கிறார். பார்த்தீங்கன்னா தெரியும். இது எப்போ என்ன விடிய ஆயிருங்க வண்டிங்க விடிய தான் ஆயிருக்கு. இவர் வந்து விடியவில் தான் ஆயிரம் ஒவ்வொரு நாளும். நாளைக்கு விடிய வந்து வண்டிக்கு ஆய்வாராம். இப்போ வந்து தண்ணி இறைச்சிருக்கிறார். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி காய்ச்சிருக்கேன். இதுதான் மட்டியில் இப்போ வந்து கூட வந்து எல்லோரும் வந்து வண்டிக்கு இது வந்து தோப்பலங்க சைடில் கூட வண்டிக்கான் இருக்குது. இங்கேயும் 2 பேர் மாற்றி வச்சுக்கணும். இப்போ தான் பூசணிக்காய் வைக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி வந்து பாதிக்கு தண்ணி வச்சுக்க வாங்க வரக்கு வைப்போம். என்ன மாதிரி வணக்கம் அண்ணா. நீங்கள் எத்தனை வருஷம் வாங்கி தோட்டம் செய்கிறீங்க? 20 வருஷத்துக்கிட்ட செய்றீங்க. இப்போ இது வண்டி வச்சு எத்தனை எவ்வளோ காலம்? 3 மாதம் ஆகுது. இது வண்டி இப்போ வந்து இப்போ என்ன விலை போகுது கிலோ? 50 ரூபா. என்ன மாதிரி இப்போத்தே சூழ்நிலையில் உங்களுக்கு லாபமா நட்டம்? கட்டாது நட்டம். இப்போ இது வந்து வண்டி வந்து இப்போ வச்சா உங்களுக்கு வந்து அதிகப்படியாக லாபம் கிடைக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? மழை காலத்தில் வைக்கிறார். இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒவ்வொரு நாளும் இப்போ எத்தனை கிலோ வண்டி வந்து ஆய்வீங்க? இப்போ உங்கள் அண்ணலவா
ஒன்றோட்டர்னாலே 40 கிலோ வண்டி ஆகும். இப்போ இதுதான் வந்து அண்ணன் வெண்டிக்காய் தோட்டம். இந்த தோட்டத்தில் வந்து நல்லவா ஒன்றோட்டர் நாளைக்கு வந்து அண்ணன் வந்து 40 கிலோ வண்டிக்காய் வந்து ஆய்வாராம். இப்போத்த விலைக்கு வந்து இது வந்து நட்டா மட்டும் சொல்கிறார். இப்போ வந்து 40 ரூபா 50 ரூபா போகுது விலை. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ விவசாயிகள் எல்லாமே இப்படி கவலைக்கிடமான நிலைமைக்கு மாறிக்கொண்டு இருக்குது. இதில் காணப்படுற வண்டிக்காய் வந்து இப்போ தான் வந்து சிறிதாக சின்ன வண்டிக்காய் கண்டு வச்சிருக்கேன். இப்போ இது வந்து அமுதன் என்ற தோட்டம், மட்டும் இல்லை அமுதன் என்ற தோட்டம்னு சொல்கிறது. அவர்கிட்ட வண்டிக்காய் தோட்டம் தான் இது. வாங்கோ அவர்கிட்ட தோட்டத்தை இன்னும் அவரோட கதைப்போம். அப்படி இதில் தோட்டம் வந்து அமுதன் என்ற தோட்டம்னு சொல்கிறார். அமுதன் என்ற தோட்டம். அமுதனை வந்து வண்டிக்காய் வச்சிருக்கிறார். வாங்கோ போய் அவரோட எப்படி கதைப்போம் வண்டிக்காய். இப்போ வந்து அவர் வந்து வண்டிக்காய்க்கு வந்து தண்ணி இறைச்சி கொண்டு இருக்கார். பார்த்தீங்கன்னா தெரியும். பரணி பக்கங்களில் வந்து நீர் இறைக்கிற வந்து துறவில் இருந்தால் அது வந்து நீர் இறைக்கிறது. ஆனால் வந்து மட்டியில் வந்து அதிகளவானாக்கள் இப்போ வந்து வயல்வெளியில் வந்து கிணறு காட்டியிருக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும். கிணத்துல வந்து நீர் இறைக்கிற இயந்திரம் மூலமாக வந்து நீர் இறைச்சி கொண்டு இருக்கணும். இப்போ வந்து மாலை நேரப்படி தான் இருக்கு பாருங்க. இதான் வந்து கிணறு. பரணி வழியே போன சென்ற காணொலியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பரணியில் வந்து துறவு மூலமாக தான் வந்து நீர் இறைக்கணும். துறவுக்கு வந்து தண்ணியும் வந்து குறைவாக காணப்பட்டது. ஆனால் வந்து இங்கே வந்து மட்டியில் வந்து கிணறுண்டபடியா அதிகப்படியான கிணறுண்டபடியா கிணத்துல வந்து தண்ணி வந்து இப்போ அதிகமாக காணப்படுது. பார்த்தீங்கன்னா தெரியும். வேறங்க இப்படி தண்ணி போய்கொண்டிருக்கன்று. வணக்கம் அமுதண்ணே. வணக்கம். என்ன மாதிரி எப்போ இதுக்கு வண்டி எப்போ வச்சா நீங்கள்? இப்போ ஒரு 20 நாள் ஆச்சு. 20 நாள் ஆச்சு வண்டி வச்சு. இது எப்போ காய்க்கிற இடத்துக்கு வரும்? ஒரு 20 நாள் 20 நாளில் 45 நாள் தானே. 45 நாள் பயிர். இப்போ தெரியாத வெயில்கள் இதுகள் அதால் கொஞ்சம் துணங்கி செல்லும். இன்னொரு 45 நாளையில் இந்த வண்டி வந்து காய்க்கும். 45 நாளையில் காய்க்குமா? எத்தனை நாளைக்கு ஒருக்கா இந்த வண்டிக்கு வந்து தண்ணி இறைக்கணும்? தண்ணி இறைக்கணும் ஒரு 10 நாளைக்கு ஒருக்கா இறைக்கலாம். 10 நாளைக்கு ஒருக்கா தான் இறைக்கணும். அப்படி ஒரு நாளும் இறைக்க வேண்டிய அப்படி வந்து இல்லை. நீங்களே வந்து மெட்டாக்களை விட பிந்தி வந்து வண்டிக்காய் வச்ச நீங்கள்? முதல்ல வச்சிருக்கு வண்டி. முதல்ல வச்சிருக்கிறீங்க? நிற்குதோ இப்போ தெரியும் தானே. மலிவு வண்டி 40 ரூபா 50 ரூபா தண்ணிக்கு பெரிய வண்டி. அதில் நிற்கிது. அதில் நிற்கிற தோட்டம் வந்து அவர்கிட்ட தான் தோட்டம். அது வந்து இப்போ வந்து அது வந்து 40 ரூபா 50 ரூபா தான் போகுது. முதல்ல ஒரு அண்ணன் சொன்னவர். அவரும் வந்து 40 ரூபா 50 ரூபா போகுதுன்னு சொன்னவர். இவரும் வந்து சொல்கிறார் 40 ரூபா 50 ரூபா போகுதுன்னு. நட்டம் பண்ண மாதிரி தான் எல்லாரும் வந்து சொல்லி நம்ம வண்டியை பார்த்தீங்கன்னா தெரியும். எப்படி தண்ணி போகுதுன்னு பாருங்க. இது வந்து அமுதன் என்ற வண்டிக்காய் தோட்டம். அவர் வந்து முதலும் பெரிய வண்டி நீங்கள் முதல் வச்ச வண்டியும் அங்கே நிற்கிது. பெருசாக வளர்ந்து நிற்கிதான். இது அது வந்து 40 ரூபா 50 ரூபா போகுது இப்போ வந்து வண்டி. ஏன்னா வந்து எல்லாருமே வந்து வண்டிக்காய் வச்சபடியாக வந்து விலை வந்து குறைஞ்சிட்டுது. எல்லாரும் வந்து ஒரே டைமில் ஒரே பயிரை வைக்க விலைன்ற கேள்வி வந்து குறைவாக இருக்கும். சந்தையில் வந்து விலைன்ற கேள்வி வந்து குறைவாக காணப்படும். அதே வந்து வெவ்வேறு பயிர் வச்சு நம்ம இருந்தால் சந்தையில் வந்து அந்த பயிர்களோட கேள்வி வந்து அதிகமாக காணப்படும். பார்த்தீங்கன்னா இஞ்சால வந்து இந்தலாத்துக்கு வந்து தண்ணி வந்து இறைச்சாச்சு. இன்னொரு முக்கா துண்டில் காத்துண்டுக்கு இறைச்சாச்சு. இன்னொரு அட்டவாசிக்கு மேலே கிடக்குது இறைக்கிறதுக்கு. நாங்கள் விரைக்க வந்து நீர் இறைக்கிற இயந்திரம் வந்து சற்று பழுதாக காணப்பட்டது. அவர் வந்து திருத்தினா பிறகு இப்போ வந்து பழையபடி நீரை வந்து இறைத்து கொண்டிருக்கிறார்.
இதே உங்களை பக்கத்தில் தரைக்க ஒன்றும் வைக்கல வண்டி ஒன்றும் நெல் வைக்கிறக்காண்டி உழுது விட்டுருக்கீங்க. நெல் விதைக்கிறக்காண்டி வந்து இந்தியாவில் வந்து பக்கத்து தரையெல்லாம் வந்து உழுது மரத்து விட்டு கிடக்கு, சூப்பராக்கி விட்டு கிடக்காம். பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து நெல் விதைக்கிறக்காண்டி தான் இப்படி விட்டு கிடக்காம். பாருங்க இப்படி இருக்கண்டு. இது வந்து மட்டிவில் வயலில் வந்து மாலை நேர பொழுது பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்கன்னா மக்களே இந்தியாவில் வந்து அந்த உளுந்து அடித்த கோடுகள் அப்படியே போட்டு கிடாக்கு. இது வந்து உரத்துக்காண்டி அப்படியே விட்டுருக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து இப்போ செல்வராயன் நினைக்கிறேன், வாங்க அவரோட போய் கதைப்போம். என்ன செய்கிறாரு மாட்டு எரு அல்ற. வணக்கம் அண்ணா. என்ன செய்கிறீங்க? மாட்டு எரு எடுத்து என்ன வயலுக்கு பரவுறீங்களா? பார்த்தீங்கன்னா அவர் வந்து இப்போ மாட்டு எரு வந்து வாழைக்காலி கொண்டு வந்து வயலுக்கு ஓட்டி பரவுறார். பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் வந்து வாழைக்கு வந்து மாட்டு எரு கொண்டு போகிறார். இது வந்து அவர் வந்து விலைக்கு வண்டியில் வந்து இது வந்து மாடல் வந்து அந்த மாடல் வந்து வெளியே காட்டி மேய விடுற அந்த மேயிற மாடல் வந்து அது போடுற இருக்கலை வந்து இதில் அள்ளி பெற ஒரு வயலுக்கு அள்ளி இதால் வந்து அதிகப்படியாக லாபம். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் புல்லுக்கு வந்து நெருப்பு வைக்கணும். புல் வந்து தேவையற்ற பயிர் தேவையில்லாத புல்கள் வளர்ந்துருக்கும். அதுகள் வந்து நீ நெல் விதைக்கிற காலம் அப்படியா வயலை வந்து சுத்தம் செய்யணும். அது என்ன தெரியும். இது போன்ற காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதோட நான் இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன்.